நேற்று இறந்து போன அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் பண்ணதா குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுச்சு. 2019 அவர் பிஜேபியில் சேர்றாரு. அவர் மேலே இருந்த அத்தனை கேஸுகளும் காணாமல் போகுது. இது எப்படிங்க அது? இவர்கள் தேசப்பற்று உள்ளவர்களா? இவ்வளோலாம் சம்பாரித்து அவர் காசை எங்கே கொண்டு போனார் பாருங்கள். 70,000 கோடி. அதை இன்றைக்கி அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? ஊழல் பண்ணி சம்பாரிச்சியே, உன் குடும்பத்துக்காக சம்பாரிச்சியே, அதெல்லாம் எங்கே கொண்டு போன? இப்போது எல்லாம் போச்சு இல்லையா? அஜித் பவார் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே அத்தனை கேஸுகளும் ஒன்றும் இல்லாமல் போகுது. இவர்கள் தான் தேசப்பற்றை பற்றி நமக்கெல்லாம் பாடம் எடுக்கிறாங்க. யார்? பிஜேபி ஆளுங்கள். அடுத்து ஹேமந்த் பிஸ்வா, அஸ்ஸாம். இதெல்லாம் இந்த கிறுக்கனை பற்றி நல்லா தெரியும். இன்றைக்கி என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்கிறீங்க, நான் தேசப்பற்று முக்கியவன் அப்படி இப்படின்ட்டு. சாரதா ஸ்கேமில் அதாவது அவன் வீட்டுக்கே போய் சர்ச் பண்ணி, அப்போ காங்கிரஸில் இருக்கிறான், வீட்டுக்கே போய் சர்ச் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2015 அவன் பிஜேபியில் சேர்றான். அடுத்த நிமிஷமே அவன் மேலே உள்ள அத்தனை கேஸுகளும் வாபஸ் வாங்கப்படுது. அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டராக இறங்கி இன்றைக்கி நான் தேசபக்தி முக்கியவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாப்புல. எப்படிப்பட்ட தேசபக்தருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இங்கே பாருங்கள், எல்லாம் கை கோத்துக்கிட்டு எல்லா பேரும் திருட்டு பசங்க. அத்தனை பேருமே பிஜேபியில் இருக்கிற அத்தனை பேருமே திருட்டு பசங்கன்னு ஏன் நம்ம சொல்கிறோம்னாக்க இதுதான். யாரெல்லாம் ஊழல் பண்ணுறீங்களோ அத்தனை பேரையும் பிஜேபியில் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து பிரபுல் பட்டேல், 30,000 கோடி ஊழல். இந்த ஆளும் அதே மாதிரி தான். பல பிரச்சனைகள், அதாவது கையும் களமாக பிடிப்படுறாப்புல. காங்கிரஸ் கொஸ்டின் சிபிஐ கிளியரன்ஸ் ஃபார் பிரபுல் பட்டேல் இன் ₹37,000 crore ஏர் இண்டியா ஸ்கேம் கேஸ். ஆனால் பிஜேபியில் சேர்ந்தது பிறகு ராஜ்நாத் சிங் கூட பாருங்கள், இப்போ மிகப்பெரிய புனிதர் ஆகிட்டார். பிஜேபியில் சேர்ந்துட்டாக்க அவங்கெல்லாம் புனிதர்கள். இப்போ 8 months after he joined NDA, CBI files closer in case against பிரபுல் பட்டேல். 8 மாதத்துக்கு பிறகு பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாப்புல, அடுத்தாப்புல முடிஞ்சு போச்சு. அவங்க மேலே இருந்த கேஸ் எல்லாம் சுத்தமாக நிறுத்தியாச்சு. நாங்கள் தான் ஊழலற்ற ஆட்சி, நாங்கள் தான் தேசபக்திக்கு மொத்த குத்தகைன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஸ்வந்த் அதிகாரி இந்த ஆளும் கையும் களவுமாக பிடிப்படுறாப்புல. ஆனாலும் பிஜேபியில் 2014 சேர்ந்தது பிறகு அவருக்கும் க்ளீன் ஷீட் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு இல்லையா? இதே மாதிரி 2016 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 பேர் கேஸ் எல்லாமே பிஜேபியில் சேர்ந்தவொடனே புனிதர்கள் ஆகிட்டாங்க. இவர்கள் தான் தேசபக்தர்கள். பார்த்துங்க.